ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இன்றைக்கி ஃப்ரைடே என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா, காராமணி பயிரோட கூட்டு தான் வச்சுருக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக பூரி போட்டு கொடுத்தேன். செம்மையாக இருந்தது இந்த காம்பினேஷன். எப்பவும் பூரிக்கு மசாலாவும் சட்னி தானே வச்சு சாப்பிட்றோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி காலையிலே கொஞ்சம் ஊட்டச்சத்து உள்ள பயிர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நானே போட்டு இந்த மாதிரி வச்சுருந்தேன். அது மேலே வெங்காயம் தூவி கொஞ்சம் லெமன் புழிஞ்சு கொடுத்தா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, இப்போது எனக்கு ஸ்கூலு காலேஜுக்கெலாம் டிஃபன் கொடுத்த விட்டாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லன்ச் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது இந்த ஹாட் பாக்ஸோட லாக்கரே நல்லதில்ல, ஓப்பனே பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காலையில் அதே காராமணி பயிருக்கு ஈக்குவலாக சப்பாத்தி போட்டுட்டு ரைஸ் கொஞ்சமாக வடித்து எடுத்துட்டு, இந்த காராமணி பயிருக்கு பசங்களுக்கு ரைஸுக்கும் எதுக்குமே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சப்பாத்திக்கும் எடுத்துப்பாங்க, ரைஸுக்கும் எடுத்துப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் வச்சுருக்கேன். இது பசங்களுக்கு பிடிச்சிருந்தனா அவங்களும் எடுத்துப்பாங்க. இது சப்பாத்திக்கு பாம்பேயில் எந்த பொரியலாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ சப்பாத்திக்கு பீன்ஸும் இருக்குது, காராமணியும் இருக்குது. 2 சப்பாத்தி எடுத்துகிட்டு கொஞ்சம் ரைஸ் எடுத்துகிட்டு, ரைஸுக்கு இந்த நேற்று வச்ச புளிக்குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ போதும் அப்படின்னு சொன்னனால இன்றைக்கி தான் லன்ச்சு. அப்புறமா எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடேனால கொஞ்சம் பாயாசம் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சூடு பண்ணி மறுநாள் வச்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் விட்டால் கூட போதும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதுக்கு பீன்ஸ் பொரியலும் அந்த வத்தக்குழம்பும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அது அவங்களுக்கு வச்சுட்டு பசங்களுக்கு காராமணி பயிறு, ரைஸு, சப்பாத்தி யாருக்கு என்ன விருப்பமோ அதை சாப்பிட்டுக்கலாம். காலையில் பூரிக்கும் இதே பயிர் குழம்பு தான் வச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி 2 in 1 வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சாம்பார் எப்பவும் போர் அடிக்குன்னு சாம்பாரை கொஞ்சம் இன்றைக்கி கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பாயாசம் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நீங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் பண்ணிட்டீங்கன்னா கமெண்டில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு குக்கிங்கை பார்க்கலாம்.